வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் வெக்டார் அல்ஜிப்ரா பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வெக்டார் அல்ஜிப்ரான்றது ஒரு மேத்தமெட்டிக்கல் டூல். இது மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக இருந்தாலும் அதை 2 வேஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஒன்று ஸ்கேலார் டைப், இன்னொன்று வெக்டார் டைப். So any physical quantity can be represented either as a scalar or vector. ஓகேவா? ஸோ இங்கே ஸ்கேலர்னா என்ன அர்த்தம்னா it is a quantity that has only the magnitude. அதாவது அந்த குவான்டிட்டிக்கு only the magnitude value மட்டும்தான் இருக்கும். அதுக்கு என்ன இருக்காது? டைரக்ஷன் இருக்காது. எக்ஸாம்பிள் டைம், மாஸ், டிஸ்டன்ஸ் இதெல்லாமே ஸ்கேலார் குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா 1 o'clockனு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ எந்த டைரெக்ஷனில் 1 o'clockனு சொல்ல மாட்டோம். இப்போ மாஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ கிலோன்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர எந்த டைரெக்ஷனில் வெயிட் இருக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம். புரியுதா? ஸோ வெக்டார் குவான்டிட்டினா என்னென்னா இட் இஸ் அ குவான்டிட்டி தட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன். ஸோ எந்த குவான்டிட்டிக்கு மேக்னிடியூட்டும் இருக்கணும், டைரெக்ஷனும் இருக்கணும். இது ரெண்டும் இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்கிறோம்? வெக்டார் குவான்டிட்டி. எக்ஸாம்பிள் வெலாசிட்டி, ஃபோர்ஸ், ஃபீல்ட் இன்டென்சிட்டி எக்ஸெட்ரா. ஸோ இப்போ ஃபோர்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ என்ன சொல்லுவோம்? எந்த டைரெக்ஷனில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோன்றது இருக்கா? ஸோ இட் இன்க்ளூட்ஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன். ஓகேவா? ஸோ இங்கே வெக்டார் அல்ஜிப்ரான்றதில் என்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெக்டார் அடிஷன், வெக்டார் சப்ட்ராக்ஷன், வெக்டார் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியல் வெக்டார் ஆப்ரேஷன். ஸோ இங்கே வெக்டார் மல்டிப்ளிகேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஸ்கேலார் ப்ராடக்ட், வெக்டார் ப்ராடக்ட். ஸ்கேலார் ப்ராடக்ட் எப்படின்னு சொல்லலாம்? டாட் ப்ராடக்ட். வெக்டார் ப்ராடக்டை கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். டிஃப்ரென்ஷியல் வெக்டார் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னா கிரேடியன்ட், டைவர்ஜென்ஸ் அண்ட் கர்ல் ஆப்ரேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வெக்டார் அடிஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே 2 வெக்டார்ஸ் கன்சிடர் பண்ணுறோம், ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். வெக்டார் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? ஏஎக்ஸ் அண்ட் ஏஎக்ஸ் பார் ப்ளஸ் ஏஒய் ஏஒய் பார் ப்ளஸ் ஏஇசட் ஏஇசட் பார். ஸோ இங்கே ஸ்மால் லெட்டர்ஸ் என்ன டினோட் பண்ணுதுன்னா யூனிட் வெக்டார்ஸ், அதாவது டைரக்ஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் காம்பனண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பி வெக்டார் எப்படி மென்ஷன் பண்ணுறோம்? பிஎக்ஸ் ஏஎக்ஸ் பார் ப்ளஸ் பிஒய் ஏஒய் பார் ப்ளஸ் பிஇசட் ஏஇசட் பார். ஸோ 2 வெக்டார்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 2 வெக்டார்ஸையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி இருக்கும்னா த டயகனல் வெக்டார் ஆஃப் த parallelogram. ஸோ இது என்ன மெத்தட்னா parallelogram மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். ஸோ திஸ் இஸ் தி ரிசல்டன்ட் சம் வெக்டார். ஸோ சிம்பிளாக இது எப்படி சொல்லலாம்? ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் இன்ட்டு ஏஎக்ஸ் பார். ஸோ ஒன்லி தட் பர்டிகுலர் டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். இப்போ ஏஎக்ஸையும் பிஒயையும் ஆட் பண்ண முடியாது. புரியுதா? ஸோ வெக்டார் அடிஷனில் ஒன்லி தட் பர்டிகுலர் டைரெக்ஷனில் இருக்க காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். We can get a vector plus b vector is equal to ax plus bx into ax bar plus ay plus by into ay bar plus az plus bz az bar. So இங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ a vector is equal to 2ax bar plus 3ay bar plus 5az bar. ஸோ அதே மாதிரி b vector is equal to ax bar plus 2ay bar plus 3az bar. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோன்னா என்ன பண்ணுவோம்? அந்த பர்டிகுலர் டைரெக்ஷனில் இருக்க காம்பனன்ட்ஸை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. தென் we can get 3ax bar plus 5ay bar plus 8az bar. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு வெக்டார் சப்ட்ராக்ஷன். ஸோ சப்ட்ராக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஹியர் த சேம் ப்ரொசீஜர். என்ன பண்ண போகிறோம்? சேம் டைரெக்ஷனில் இருக்க காம்பனன்ட்ஸை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார்னு எடுத்துட்டிங்கன்னா we can get the resultant difference vector like this. So that is equal to ax minus bx ax bar plus ay minus by ay bar plus az minus bz az bar. ஓகே. ஸோ இப்போ சேம் எக்ஸாம்பிளே நம்ம கன்சிடர் பண்ணோன்னா இதை சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 minus 1 ax bar. இங்கே என்ன கிடைக்கும்? 3 minus 2 ay bar. இங்கே 5 minus 3 2az bar. So we can get the answer ax bar plus ay bar plus 2az bar. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு வெக்டார் மல்டிப்ளிகேஷன். ஸோ வெக்டார் மல்டிப்ளிகேஷனில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஸ்கேலார் ப்ராடக்ட், that is also known as dot product.
Okay va? So next one is vector product, that is cross product. So scalar product எப்படி denote பண்றோம்? Dot symbol ல. Vector product எப்படி denote பண்றோம்? Cross symbol use பண்றோம். Okay va? Next is scalar multiplication, that is also known as dot product. இங்க ரெண்டு vectors consider பண்றோம், A vector and B vector. Angle between these two vectors என்னது? Theta AB. ஸோ இப்போ ரெண்டு வெக்டருக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் ஃபீல்டு என்னன்னு தெரியும், ஸ்கேலார் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா ஏபி. ஸோ இதோட மேக்னிடியூட் வேல்யூ என்ன? த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் அண்ட் த கொசைன் ஆங்கிள் பிட்வீன் தம். ஓகேவா? தட் இஸ் த ஃபார்முலா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு வெக்டர்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். இது ரெண்டுக்கும் நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? ax bx plus ay by plus az bz. So final resultant field என்ன? Scalar field. புரியுதா? ரொம்ப ரொம்ப important formula. So ரெண்டு vectorsக்கு dot product எடுத்தோம்னா we can use this formula. Only the same unit vectors மட்டும்தான் multiply பண்ண போறோம். ஓகேவா? So that is ax dot ax is equal to ay dot ay bar is equal to az dot az is equal to 1. ஓகேவா? ஸோ யூனிட் வெக்டர்ஸ் வந்து சேமாக இருந்ததுன்னா அதோட வேல்யூ 1ன்னு கிடைக்கும். இஃப் இட் இஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அதோட வேல்யூ 0ன்னு கிடைக்கும். இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இன் திஸ் டாட் ப்ராடக்ட். புரியுதா? யூனிட் வெக்டர்ஸ் சேமாக இருந்தால் அதோட வேல்யூ என்னது? 1. ஓகேவா? இந்த பர்டிகுலர் டாட் ப்ராடக்ட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோன்னா த கண்டிஷன் ஃபார் டூ வெக்டர்ஸ் டு பி பெர்பெண்டிகுலர். இப்போ ரெண்டு வெக்டர்ஸ் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம்? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. புரியுதா? ஸோ டாட் ப்ராடக்ட் 0வாக இருந்ததுன்னா அந்த ரெண்டு வெக்டர்ஸ் எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலராக இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்டிஷன். ஸோ இதில் ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வெக்டார் மல்டிப்ளிகேஷன். ஸோ வெக்டார் மல்டிப்ளிகேஷனை நம்ம எப்படி சொல்லலாம்? கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இங்கே ரெண்டு வெக்டர்ஸ் கன்சிடர் பண்ணுறோம், ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். ஆங்கிள் பிட்வீன் திஸ் டூ வெக்டர்ஸ் இஸ் தீட்டா ஏபி. ஸோ இப்போ இந்த ரெண்டு வெக்டர்ஸும் இந்த பிளேனில் தான் இருக்குது, கீழே கிரவுண்ட் பிளேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட வெக்டார் ப்ராடக்ட் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் இஸ் அ வெக்டார். அங்கே என்ன பார்த்தோம்? ஸ்கேலார் ப்ராடக்டோட ரிசல்டன்ட் ஃபீல்டு எப்படி இருக்கும்? ஸ்கேலார். இங்கே எப்படி இருக்கும்? வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. அதாவது அதுக்கு என்னவும் இருக்கணும்? டைரக்ஷனும் இருக்கணும். புரியுதா? ஸோ இங்கே எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? ஏ வெக்டார் cross b vector is equal to the magnitude is the product of the magnitudes of a b vectors and its sign value, and here the direction is normal direction. So எந்த பிளேன்ல இருக்கோ a vector b vector எந்த பிளேன்ல இருக்கோ அந்த பிளேனுக்கு ஜஸ்ட் perpendicular directionல இருக்கிறது தான் an வெக்டர்னு சொல்றோம். புரியுதா? இப்போ a வெக்டர் இங்க இருக்கு, b வெக்டர் இங்க இருக்கு. இதோட cross value எப்படி இருக்கும்னா in this direction. Okay, so simply we can say magnitude is the product of magnitudes of a vector and b vector and sin theta ab. இங்க direction எப்படி இருக்கும்? Perpendicular to the plane containing a and b vector. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? கிராஸ் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு வெக்டர்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். ஸோ கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம்னா மேட்ரிக்ஸ் மெத்தட். ஸோ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு here the matrix of the first row என்ன இருக்கும்னா unit vectors ax bar ay bar and az bar. second row ல the first vector ஓட field components இருக்கும் ax ay az, and third row ல second vector குரிய field components இருக்கும். ஸோ இதுதான் formula for the cross product. இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் cross product எங்கே யூஸ் பண்ணுறோன்னா எப்போ ரெண்டு வெக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வெக்டரும் பி வெக்டரும் parallel இருக்கோ. ஓகே, ஸோ ஏ வெக்டரும் பி வெக்டரும் parallel இருந்ததுன்னா that cross product should be 0. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் திஸ் cross product எடுத்துட்டோன்னா it is not commutative and not associative. அதாவது cross product எடுக்கும்போது a cross b வெக்டர் எடுக்கிறது not equal to b cross a வெக்டர், and then cross productை பொறுத்த வரைக்கும் அதோட யூனிட் வெக்டர்ஸ் வந்து ப்ராப்பர் டைரக்ஷனில் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? x, y, z. So இப்போ ax cross product with ay na we can get az field component. இப்போ ay cross az na we can get the field component of ax. அதே மாதிரி
AZ cross AXனா AY காம்பனன்ட் கிடைக்கும். புரியுதா? கிராஸ் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட டைரக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அட் த சேம் டைம் இப்போ ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குன்னா இங்கே AY cross AXன்னு கொடுத்தோம்னா we can get minus AZ காம்பனன்ட். புரியுதா? ஸோ இங்கே XYZன்றது ப்ராப்பர் டைரக்ஷனில் இருக்கணும். இதே ரிவர்ஸில் வந்ததுன்னா we can get the minus values. ஓகே, ஸோ அதே சமயத்தில் சேம் யூனிட் வெக்டர்ஸ்க்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோம்னா we can get 0. ஜஸ்ட் ஆப்போசிட் டு யுவர் டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்டில் என்ன பார்த்தோம்? AX டாட் AXனா என்ன கிடைக்கும்? 1. இங்கே என்ன இருக்குது? AX cross AXனா 0. புரியுதா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி condition for two vectors to be parallel is A vector cross B vector is equal to 0. ஸோ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபைனலாக டிஃப்ரென்சியேஷன் ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். வெக்டர் டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர் எப்படி மென்ஷன் பண்ணுறோம்? டெல். இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன? டெல். இட் ரெப்ரசன்ட்ஸ் த டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ டெல் இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ எக்ஸ் ஏஎக்ஸ் பார் ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஏஒய் பார் ப்ளஸ் டோ பை டோ இசட் ஏஇசட் பார். இங்கே டோன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். புரியுதா? ஸோ இந்த டெல் யூஸ் பண்ணி 3 டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒன்று gradient operation, that is del V. So next one is divergence operation, that is del dot A vector, and finally curl operation, that is del cross A vector. So இது மூணுமே வந்து டிஃப்ரென்சியேஷனில் யூஸ் பண்ணுற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். இதுக்கு செப்பரேட்டாக வீடியோஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் ப்ராப்ளம்ஸும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா?